நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கட்டுத்தரையில் செம்மறி ஆடுகளை இதுக்கு முன்னாடி தரையிலையும் தென்னை ரீப்பரில் பராமரிச்சும் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். தென்னை ரீப்பர் வருஷம் வருஷம் டேமேஜ் ஆகிடுறதுனால சில குட்டிகளோட கால் மாட்டிக்குது. அதனால் அதிகப்படியான செலவானாலும் பரவாயில்லைன்ட்டு ஹைடெக் மாடலில் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டு இப்போ ஆடுகளை மேலே ஏற்றிட்டோம். நம்ம பண்ணையில் நம்ம மற்றவங்க மாதிரி கெடா குட்டிகளோ இல்லை ஃபேட்னிங் யூனிட்டோ பண்ணுறதில்ல. நம்ம ப்ரொடியூசர்ஸ், அதாவது தாயாடுகள் வளர்த்து அதிலிருந்து குட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி தாயாடுகள் வளர்க்கும்போது நம்ம இந்த கலப்பு தீவனம் மட்டுமே கான்சென்ட்ரேட் மட்டுமே கொடுத்து வளர்த்திட முடியாது. தாயாடுகளுக்கு பசுந்தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வெறும் கான்சென்ட்ரேட் மட்டுமே கொடுத்தாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது. அது அதிகப்படியான செலவாக மாறிடும். பசுந்தீவனம் என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரோட்ஸ் கிராஸ், இன்னொன்று ஜிஞ்சுவா கிராஸ், அப்புறம் வேலி மசால், முயல் மசால், சூப்பர் நேப்பியர், இது எல்லாத்தையும் சாஃப் கட்டரில் போட்டு நல்லா அரைச்சி ஒவ்வொரு டப்லையும் நிறச்சிருவோம். நண்பர்களுக்கு இந்த ஹைடெக் ஷெட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கோம், ஒவ்வொரு பார்ட்டிஷனும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோவை ரொம்ப விரைவிலேயே உங்களுக்காக ஒரு லாங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நன்றி.